ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? சந்தோஷம் இருந்தால் கைத்தட்டு. சந்தோஷம் இல்லாதவங்க சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் அது? சரி. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்ற போது மகிழ்ச்சியாக இருந்தேன்ல. எவ்வளோ பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, தேவன் என்னை பார்க்கிறார், என்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டுன்னு எவ்வளோ பேர் நம்புறீங்க? அதனால தான் நம்ம சபைக்கு வரோம்ல. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து வேக வேகமாக கிளம்பி வரோம்ல. அவருக்காக நம்ம பிரயாசப்படுறத அவர் என்ன பண்ணுறாராம்? ரெகக்னைஸ் பண்ணுறாராம். எடுத்து ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம். அதை பார்த்துட்டு சகரியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகரியா 4:10. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? யாரால் அசட்டை பண்ண முடியும்? படிங்க. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை பூமி எங்கும் சுற்றி திரிகிற கர்த்தருடைய 7 கண்கள். இதுலேருந்து நம்ம நிறைய காரியங்கள் கற்றுக்கலாம் இல்லை? கர்த்தருடைய 7 கண்கள் எதை குறிக்கிறதுனா அவருடைய 7 ஆவியை குறிக்கிறதுன்னு வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய 7 கண்களும் எதை பார்க்குதான்? பூமி எங்கும் சுற்றி திரிகிற கர்த்தருடைய 7 கண்கள். இதனால தான் பைபிள் திறந்து பைபிளை பாருங்கள். இல்லைனா ஒலிவியா டிவியில் போடுறாங்க பாருங்கள், அந்த வசனத்தை பாருங்கள். பூமி எங்கும் சுற்றி திரிகிற கர்த்தருடைய கண்கள் எதை பார்க்கிறதா? மறுபடியும் என்னை பார்த்து பூமின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்றது? பூமி எங்கும் சுற்றி திரிகிற கர்த்தருடைய கண்கள் எதை பார்க்கிறது? செருப்பை பார்க்குதா? செருபாபேலின் கையில் இருக்கிற. கொஞ்சம் இந்த வசனத்தை நல்லா உத்து பாருங்களேன். தேவனும் அப்படிதான் உத்து பார்க்குறாரு. எதை பார்க்குறாரு? செருபாபேலை பார்த்துருந்தாலாச்சும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல. செருபாபேலை பார்த்துருந்தா கூட பரவாயில்ல. செருபாபேல் யாரு? உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன்னு ஆகாய் 2:21 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். யாரை சொன்னார்? உங்களை சொன்னாரா? நம்மளையும் தான் சொல்கிறாரு. ஆனால் அந்த வசனம் யாரை குறிக்கிறதுனா செருபாபேல். அப்படிப்பட்ட ஒரு ஆள். செருபாபேல் தான் 2வது முறை ஆலயத்தை கட்டினாரு. ஓகே, அவரை பார்த்துருந்தா பரவாயில்ல. அவர் கையில் எதை பார்க்குதான்? தூக்கு நூல்னா அந்த ஃபேனில் கட்டி தொங்கு. யூதாஸ் காரியத் பண்ணானே, அகித்தோப்பேல் பண்ணானே, நாண்டு கொண்டு செத்தானே, அந்த மாதிரி அந்த தூக்கு நூல். இது என்ன தூக்கு நூல்? இங்கிலீஷில் பாருங்களேன், ப்ளம் பாப்னு இருக்கா? பிளமட் இந்த ஹேண்ட் ஆஃப் செருபாபேல்னு இருக்கு பாருங்களா. ப்ளம் பாப்னு என்ன தெரியுமா? இந்த வீடு கட்டுறவங்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நூலை தொங்க விடுவாங்க. சரிசமமாக இருக்குதா? இல்லை என்னது வட்டு நூலா? கீழே கொஞ்சம் வெயிட் மாதிரி இருக்கும். கரெக்டு. ஒரு கோன் சைஸில் ஒன்று இருக்கும். அதை தொங்க விட்டு என்ன பண்ணுவாங்க? இந்த இடம் கரெக்டாக அளவாக இருக்குதா, லெவலாக திட்டமாக இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க? கலவையை கொட்டுவாங்க, அஸ்திபாரம் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. செருபாபேல் ஆலயத்தை கட்ட தொடங்கிறதுக்கு முன்னாடி கையில் என்ன வச்சுருந்தாரு? அளவு பார்க்கறதுக்கு ஒரு தூக்கு நூல் வச்சுருக்காரு. அவர் தேவனுக்காக ஒரு சின்ன காரியம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தேவனுடைய 7 கண்களை எதை பார்க்குதான்? அது தூக்கு நூலை பார்க்குதான். இந்த வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கிறது என்னென்னா, தேவனுக்காக இல்லை, ஞாயிற்றுக்கிழமை காலையில் விடிஞ்ச உடனே எல்லாரும் கிளம்பி இங்கே வந்திருக்கீங்கன்னா உங்களுடைய அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. எல்லாருக்கும் வசனம் தெரியுதில்ல, அவர் அநீதி உள்ளவர் அல்ல. செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை பார்த்தவர் சந்தோஷமாய் பார்த்தவர் இல்லை. நம்ம அந்த வார்த்தையை நான் விட்டுட்டேன். செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலையே சந்தோஷமாக பார்த்தவர். எனக்காக என் மகன் காலையில் எழுந்து கிளம்பி குளிச்சாங்களோ குளிக்கலையோ பட்டுன்னு ஓடி வந்துட்டாங்க. ஆமாம், எல்லோரும் குளிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க இல்லை? எல்லாம் உடனே கிளம்பி வந்துட்டாங்கன்னு உங்களை எல்லாம் சந்தோஷமாக பார்க்கிறார். அன்றைக்கி ஆகார் அழுதாங்க. காரணம், அவங்களுக்கு தெரியல ஆரம்பத்தில் என்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறாரு இல்லை. அவங்களுக்கு தெரியல. ஆனால் நமக்கு தெரியுமா தெரியாதா? எவ்வளோ பேருக்கு தெரியும்? கரங்களை உயர்த்தி சத்தமாக ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். அப்போனா நம்மளை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாமா?
என்னோடு பேசும் அப்பா, என்னோடு பேசும். அன்னைக்கு சாமுவேல் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற போது நீர் பேசினீர், காரியங்களை வெளிப்படுத்தினீர், மறைப்பொருள்களை வெளிப்படுத்தினீர், சாமுவேலை பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினீர். இன்றைக்கு எங்களோடு பேசும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, 4th வீக்கு அக்கா வந்து ஃபிலிப் தான் மெசேஜ் அப்படின்னு சொன்னாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி அக்கா என்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க. அப்பா, வசனம்னா என்ன? வசனம்னா என்ன? வசனம் ஜனங்கள்லாம் படிக்கணும், அதுக்கு சம்மந்தமாக வசனத்தின் முக்கியத்துவத்தை பற்றி ஏதோ சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாங்க. சொன்னபோது நான் யோசித்தேன், இன்னைக்கு செய்தியோட தலைப்பு வசனம் என்ன செய்கிறது. எல்லாம் எழுதிக்கோங்க, எழுதுகிறவங்கெல்லாம் எழுதிக்கோங்க, இல்லைன்னா மற்றவங்கெல்லாம் வந்து உங்களுடைய சதையாகிய பலகையில் எழுதிக்கோங்க. நீதிமொழிகள் 3:2 பைபிள் அப்படி தான் சொல்லுதில்ல. சரி, அதுக்காக வாரம் நோட்டே எடுக்காமல் வராதிங்க. அடுத்த வாரத்தில் நோட்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா எழுதுங்க. ஓகே, வசனம் என்ன செய்கிறது? வசனத்தை கொண்டு நாம் என்ன செய்ய முடியும்? வசனம் ஒரு மனிதனுக்காக என்னென்ன காரியங்களை செய்கிறது? வசனத்தினுடைய வல்லமை என்ன? இதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எல்லாம் எடுத்தவங்க ஒரு வசனத்தை வாசிச்சிருங்க பார்க்கலாம். ஏசாயா 55, எல்லாருமே எடுத்துருங்க. ஏசாயா 55 10-11. புதன்கிழமை பைபிள் ஸ்டடி வரவங்களுக்கு இந்த வசனம் கொஞ்சம் பரிச்சயமாக இருக்கும். ஏன்னா மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி. மாரினா என்னது? எவ்வளோ பேருக்கு தெரியும்? மழை. வெரி குட், எல்லாருக்குமே தெரியுது. உறைந்த மழைனா என்னது? பனி. நம்ம அம்மா சொல்லிட்டாங்க பின்னாடிலேருந்து. எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது. ஓகே, முதல்ல செடியெல்லாம் முளைக்க தேவன் எதை அனுப்பினார்? பனியை அனுப்பினார்ல. அப்பொழுது மூடுபனி பூமியை நனைத்தது, செடிகள் எல்லாம் வளர்ந்ததுன்னு ஆதியாகமம் 2:5 நம்ம வாசிக்கிறோம். சரி, அங்கே போவானா? அங்கே படிங்கக்கா. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல், திருப்பி வானத்துக்கு திரும்பாமல். இங்கே ஒன்று கவனிச்சிங்களா? மாரியும் உறைந்த மழையும் எங்கேருந்து இறங்குகிறது? வானத்திலிருந்து தானே இறங்கும். ஆனால் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா மூடுபனி பூமியிலிருந்து எழும்பிச்சான். அப்போ தேவனால் எது முடியும்? மேலேருந்தும் கீழே இறக்க முடியும். பனி எங்கேருந்து வரும்? அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் தேவனால் என்ன பண்ண முடியும்? வைஸ் வர்சா, திருப்பியும் பண்ண முடியும், இப்படியும் பண்ண முடியும். இது உங்ககிட்ட பேசும்போது இப்போ நான் கண்டுபிடிச்சது, நான் எழுதி வச்சுக்கணும்ல, நானே மறந்துடுவேன். ஓகே, படிங்க. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி திரும்ப அவ்விடத்துக்கு போகாமல் எதை நனைக்கிறது? பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து, புசிக்கிறவனுக்கு விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் எப்படி கொடுக்கிறதோ அது போலவே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது ஒருபோதும் வெறுமையாக திரும்பாமல் அதை நான் அனுப்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. மாரியும் உறைந்த மழையும். மழை எதுக்கு பெய்யுது? பல்வேறு காரணங்களுக்காக பெய்யுது. மலை பிரசங்கத்தை கூட இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு, தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் தமது மழையை பெய்ய பண்ணுகிறார்னு இருக்கு. மழை நல்லவங்களுக்காக இல்லை, எல்லாருக்காகவும் தான் மழை பெய்யுது. ஆனால் மழையினால நம்மளுக்கு என்ன லாபம்? கிரவுண்ட் வாட்டர் மேலே ஏறுது, கரெக்டு தானே? நிலத்தடி நீர் உயருது. மழை பெய்யலைன்னா என்ன ஆகும்? மழை பெய்யலைன்னா என்ன ஆகுன்றது நீங்கள் இந்த துறப்பாக்கம் அந்த இடத்துக்கெல்லாம் போய் கேட்டு பாருங்கள். அங்கே இருக்கிறவங்க பாத்ரூமில் எல்லாத்துலேயும் பைப்பு திறந்தால் என்ன தண்ணி தெரியுமா வரும்? உப்பு தண்ணி வரும். ஏன்? அவங்க கடலை ஒட்டி இருக்கிறாங்க. கிரவுண்ட் வாட்டரில் என்ன வந்துருச்சு? இப்போ அங்கெல்லாம் உப்பு தண்ணி வந்துருச்சு. ஆனால் மழை காலத்தில் போய் அங்கே பைப் திறந்தீங்கன்னா என்ன வரும்? நல்ல தண்ணி தான் வரும். நீர் உயர உயர அந்த உப்பு தண்ணி மறுபடியும் உள்ளே போயிடும், நல்ல தண்ணி வந்துடும். மழை பெய்யாமல் மழை பொய்த்து போகும்போது என்ன ஆகிடுது? நிலத்தடி நீரில் அந்த உப்பு தண்ணி வர ஆரம்பிக்குது. துறப்பாக்கம் வரைக்கும் இப்போ வந்துருச்சு. நம்ம எங்கே இருக்கோம்? கடலுக்கு.
நல்ல கோயம்புத்தூர் மாதிரி பக்கம் அவ்வளோ தூரமாக இருக்கணும், கடலுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். நாளைக்கு எப்போ நம்ம பைப்பில் அப்படி வரும்னு தெரியாது. ஆமாம், மழை ரொம்ப முக்கியம் இல்லை? மழை இறங்கி, ஆனால் அந்த வசனத்தில் மழை எதுக்காக வருது? விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. விவசாயி எப்பவுமே எதை தான் பார்த்துட்டு இருப்பான்? இப்போ பம்பு செட்டு, கிணறு அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் கிணத்துல நிறைய கிணத்துல இப்போ தண்ணி கம்மியாக தான் இருக்குல்ல. மழையை தான் எதிர்பார்ப்பான். எப்போவுமே எதை தான் பார்ப்பான்? மழையை தான் எதிர்பார்ப்பான்ல. பைபிள் கூட அதுதான் சொல்லுது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன், பாருங்கள், 5:7. யாக்கோபு 5:7. முன்மாறி பின்மாறி இருக்குதா? அந்த வசனமா படிங்க. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். அடுத்தது இதான், இதோ பயிர் இடுகிறவன், நல்லா கவனிங்க, இதோ பயிர் இடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறி பின்மாறி வருமளவும் நீடிய பொறுமையா. எப்படி காத்திருக்கிறான்? பயிரிடுகிறவன், படிங்க, மறுபடியும் படிங்க. பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறி பின்மாறி வருமளவும். எப்படி மழை வரணும்னு சொல்லிட்டு எப்படி காத்திருக்கிறானா? நீடிய பொறுமையோட. என்னைக்கு வரும் மழை, என்னைக்கு வரும் மழை. நான் சில வீடியோலாம் பார்த்துருக்குறேன். இல்லை, வானத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. மழை வந்தோடனே டான்ஸ்லாம் ஆடிலாம் கூட நான் பார்த்துருக்குறேன். எங்கே நேரில் பார்த்ததில்ல, வீடியோவில் பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடும்ல அந்த மழையை பார்த்தோன்னே. விதைக்கிறவனுக்கு விதையை, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை முளை கிளம்பி விளையும்படி செய்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மழை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மழை. பாட்டு பாடினமே அந்த மழை இல்லை, இது மழை. நம்ம மழை வேற, மழை வேற. ஓகே, அந்த மழை எப்படி பூமியை நனைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்கிறதோ அதுபோல என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அவருடைய வசனம் என்ன செய்தான்? மழை பொய்த்து போகலாம், இல்லை மழை பொய்ச்சு போகலாம். மழை தாழ்ச்சியான சில வருஷங்கள் நம்ம பார்க்கலாம். ஆனால் பேப்பர்லலாம் பார்ப்போம்ல, 1998 26 வருடங்களுக்கு பிறகு வரலாறு காணாத மழை. செம்பரபாக்கம் ஏரியை திறந்து விட்டாங்க. மணிக்கு 50 வினாடி, 50 கன அடி, 100 கன அடி அப்படின்லாம் பார்க்குறோம்ல. சில வருஷம் ஜாஸ்தி மழை வருது, சில வருஷம் கம்மி. அது வேரி ஆகலாம். ஆனால் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம்ல, ஏசாயா 55:11. அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் தேவனுடைய வசனம் ஒருபோதும் என்ன ஆகாது? வெறுமையாக திரும்பாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வசனம் ஒருபோதும். வேதத்தில் எவ்வளோ வசனம் இருக்கு யாருக்கு தெரியும்? 30,700க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கு. 30,700 தெரியும், கடைசி 2 நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை. அடுத்த வாரம் அதை கண்டுபிடிச்சிட்டு வாங்க யாராச்சும். சரி, ஓகே. வேதத்தில் எவ்வளோ வசனம் இருக்குது? நிறைய வசனம் இருக்குது. நிறைய சாபமான வசனங்களும் இருக்குது, நிறைய ஆசீர்வாதமான வசனங்கள் இருக்குது. நம்ம என்ன வசனத்தை தான் பிடிச்சிப்போம்? அதுதான் ஹியூமன் டெண்டன்சி. ஒரு சாதாரண மனிதன் என்ன தான் பண்ணுவான்? ஒரு ஆசீர்வாத வசனத்தை தான் பிடிச்சிப்பான். பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்குது. நமக்கு பிடித்த சில வசனங்கள் இருக்குது, அப்படி தானே? சில வசனம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சர்ச்சில் சபை முடிஞ்சோடனே வாக்குத்தத்த ஆராதனை, முதல் வருஷம் முதல் நாள் வாசலில் யாரும் வெளியே போக முடியல. என்னப்பா பண்ணு காலி ஆகிடுச்சா, ஏன் வெளியே போக முடியலன்னா ஒரு அக்கா உட்காந்து சண்டை போட்டுனுக்குறாங்க. என்னது? காடு எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு ஒரு காடாக தேடிட்டு இருக்காங்க. இந்த வசனம் வேணாம், இந்த வசனம் வேணாம், இந்த வசனம் வேணாம், அப்படி செலக்ட் பண்ணுறதா? இல்லை, தேவன் நமக்கு கொடுக்குற வசனம் இல்லை. பைபிளில் நிறைய வசனம் இருக்குது. அந்த வசனம் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது என்று நாம் பார்க்குறோம்ல. தாவீது இந்த வசனத்தை பற்றி நிறைய பேசியிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தில் 41வது வசனம், நீர் என்னை நம்ப பண்ணின வசனம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 49வது வசனம்க்கா. நீ கை வச்சுக்கிறத கடைசி. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும்.
அடுத்த வசனம், என் சிறுமையில் எனக்கு அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. இல்லை, தாவீது சொல்றாரு, நீர் என்னை நம்ப பண்ணின வசனம். தாவீத தேவன் கொடுத்த சில வசனங்கள் தாவீது என்ன பண்ணுச்சான்? நம்ப பண்ணிச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் சில வசனம் இருக்கா? எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி இருக்குது? நம்ப பண்ணின வசனங்கள் இல்லை, சில வசனம் இருக்குல்ல. ஒரு ஏழை மனிதன் இருந்தான், அந்த கதையை கேட்குறீங்களா? ஒரு ஏழை மனிதன் இருந்தான், நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன்னு அவனுக்கு ஒரு வசனம் வந்துச்சு. என்ன வசனம் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக தான் சொல்லுங்களேன். கீர்த்தியும். அந்த ஏழை மனிதனுக்கு அந்த வசனம் வந்தோடனே அந்த வசனத்தை அவன் கெட்டியாக பிடிச்சிட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த வசனம் அவனோடு இடைப்பட ஆரம்பிச்சது. அவன் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்னா, டேப் பார்த்துருக்கீங்களா? பெரிய டேப்பு, சின்ன டேப்பு, அந்த டேப் பிஸ்னஸ். ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணான்னா, அவரே என்ன பண்ணார், தனியாக போயிட்டு ஆர்டர் எடுத்து இன்னொரு இடத்துல வாங்கி அந்த பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்னது தான் அந்த வசனம். அந்த வசனத்தை கொண்டு அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தார். டெய்லி எவ்வளோ அதிகாரம் தருமா அவர் படிப்பாரா? எவ்வளோ? ஆமாம், ஏன்னா யாருன்னு என் தங்கச்சிக்கு தெரியும், அதனால் அவர் சொல்லிட்டா 40 அதிகாரம் டெய்லி. நான் சொல்கிறது உண்மை கதை, சும்மா உங்கள் முன்னாடி நின்று புருடா விட்டு போல இல்லை. டெய்லி 40 அதிகாரம் படிப்பாராம் அவர். அவருக்கு வந்த வார்த்தை என்ன? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் தனியாக ஆர்டர் எடுத்து இன்னொரு இடத்துல வாங்கி கொடுக்க ஆரம்பித்தார். மீடியேட்டராக இருந்தார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணார்னா, அவர் சொந்தமாக மிஷின் வாங்க ஆரம்பித்தார். மிஷின் வாங்கி அவரே டேப்பை என்ன பண்ண ஆரம்பித்தார், அவரே டேப்பை ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி விற்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் கம்பெனி ஆரம்பித்தார். நாங்கள் 2021 போகும்போது ஒரு வாடகை வீட்டில் இருந்தார். வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வீட்டில் ப்ரேயர் நடக்கும், இயர் ரெண்டு ப்ரேயர். 2022 போகும்போது அந்த வீட்டை அவர் சொந்தமாக வாங்கிட்டார். 2023 போகும்போது அந்த மாடியில் இருக்கிற 2 வீட்டையும் வாங்கிட்டார். 3வது மாடியில் இருந்தார் அவர். 3வது மாடியில் இருக்கிற 2 வீடையும் வாங்கிட்டார். 2024 போகும்போது 3வது மாடி 2வது மாடி 2 இடத்துல இருக்கிற வீடும் வாங்கிட்டார். அவர் சொந்தமாக கம்பெனி வச்சு இப்போ ஃபாரினுக்கெல்லாம் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் தான் என்னுடைய கல்யாணத்துக்கு எங்கள் அப்பாவுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு 1 லட்சம் எடுத்து கொடுத்தாரு. எங்கள் அப்பா திருப்பி கொடுப்பேன்னு சண்டை போட்டுனுக்கிறாரு, அவர் திருப்பி வாங்க மாட்டேன்னு சண்டை போட்டுனுக்கிறாரு. 2 பேருக்கு சண்டை போயின்னு இருக்குது இப்போ இல்லை. தேவன் அவரை எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு? இப்போ வசனம் வெறுமையாக திரும்பாது. வசனம் ஒருபோதும் நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும்னு பைபிளில் போட்டிருக்குன்னா அது என்ன ஆகும்? அது அப்படியே நடக்கும். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன்னா அந்த வசனத்தை மாத்திரம் அவர் பிடிச்சிக்கிட்டாரு தான். ஆனால் அதுக்கப்புறம் அவர் டெய்லி என்ன படித்தார்? அவர் சொன்ன சாட்சி தான், நான் இல்லை. 40 அதிகாரம் டெய்லி படிப்பாராம். நம்ம 5 அதிகாரம் படிக்கிறோமா? 2 அதிகாரம் படிக்கிறோமா? இல்லை, நம்மளுடைய வேத வாசிப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். வசனம் ஒருபோதும் வெறுமையாக திரும்பாதில்ல. ஒரு நொறுங்கி போன ஒரு மனுஷனுக்கு ஒரு வசனம் கிடச்சதுன்னா அந்த வசனம் அவனை ஆற்றும், அவனை தேற்றும், அவனுடைய வாழ்க்கையில் அந்த வசனம் அவனை என்ன பண்ணோம்? அவனை உயர்த்தும்ல. இன்னொரு சம்பவம் கன்வென்ஷனில் நான் கேட்ட சாட்சி. மதுரை ஜிஹெச்சில் மரண தருவாயில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் கிறிஸ்துவனா யாருன்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி சொன்னவராச்சு கிறிஸ்தவர். இப்போ நான் சொல்கிறது யாருன்னா, கிறிஸ்தவர்னா யாருன்னு தெரியாது. மதுரை ஜிஹெச்சில் உயிர் போகுது. ஒரு வயசானவர், ஒரு 60 வயசு மதிக்கத்தக்கது சாட்சி சொல்கிறார். எங்கள் கன்வென்ஷன், இருமுடியூர் கன்வென்ஷனில் சாட்சி சொல்கிறார். சாவு போகிற நிலமை. அந்த நேரத்தில் ட்ராக்ஸ் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா நிறைய பேர்? அந்த மாதிரி அவங்களுக்கு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. எனக்கு இதெல்லாம் படிக்க தெரியாதுமா அப்படின்னு அவர் சொன்னபோது பக்கத்தில் உட்காந்து படித்து காமிச்சிருக்காங்க. என்ன வசனம் தெரியுமா? மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், அவ்வளோதான், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வந்தால் நான் என்ன தருவேன்? அந்த வசனம் அவருக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. மருத்துவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் வலியால் கத்தி துடிப்பாராம் ரொம்ப. அப்போ மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க போகும்போது வரும்போது பேசுவாங்களாம், இது இன்றைக்கி நைட்டு போயிடும், நாளைக்கு காலையில் இது போய்டும்னு சொல்லிட்டாங்களாம். அவங்க பையனை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லா காரியம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டாங்களாம். அவங்களுடைய சொந்தக்காரங்க யாரோ மட்டும்தான் கூட இருக்கிறாங்க. பசங்கள்லாம் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உசிலம்பட்டி அவங்க வீடு,
மதுரை ஜிஹெச்சில் அவர் இருக்கிறாரு. வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பந்தல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்பா எப்படி வரப்போகிறார் வீட்டுக்கு, பாடியாக வரப்போகிறாருன்னு எல்லாம் ரெடி சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவருக்கு வந்த வார்த்தை என்னது, என்னிடத்தில் அவருக்கு படிக்கலாம் தெரியாது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே பாரம் சுமக்காத, அவ்வளோலாம் அவருக்கு படிக்க தெரியல. என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு அது மாத்திரம் அவர் பிடிச்சிக்கிட்டாரு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்ல 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 இந்த வசனம் அவருடைய சரீரத்தில் ஒரு வல்லமை திடீர்னு அவர் உணர்ந்தார், ஒரு சுகத்தை உணர்ந்தார். டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, நாளைக்கு நைட்டு, இன்றைக்கி நைட்டே தாண்டது கஷ்டம், இன்றைக்கி நைட் தாண்டினாலும் நாளைக்கு காலி ஆகிடுவாருன்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு பயம் வந்துடுச்சு, எனக்கு கொஞ்சம் சரியாக போகிற மாதிரி ஆயிடுச்சு, டாக்டருங்க மறுபடியும் ஏதோ செக்அப் பண்ணணும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேறு ஏதோ மருந்து கொடுத்துருவாங்களோன்னு இவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம். எழுந்து நடக்க ஆரம்பித்தார், வராண்டாவில் நடக்க ஆரம்பித்தார். நடக்கும்போதெல்லாம் அவர் சொன்ன ஒரே வார்த்தை, என்னிடத்தில் வாருங்கள் இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28 அதெல்லாம் அவருக்கு தெரியாது. வருத்தப்பட்டு மாறும் சுகம் அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் கேட்டது என்னது தான், என்னிடத்தில் வாருங்க, இயேசுகிட்ட போனால் இளைப்பாறுதல் தருவார். அதை மாத்திரம் பிடிச்சி ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருந்தார். வராண்டாவில் நடக்க ஆரம்பித்தார். அப்புறம் பயந்து போய் வெளியே வந்துட்டார். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு சில பேர்கிட்ட காசு கேட்டு, பிச்சை எடுக்கிற மாதிரி காசு கேட்டு நான் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு அதிகாலையில் எங்கே வந்துட்டார், உஸ்லம்பட்டி அவர் வீட்டுக்கே போயிட்டார். வீட்டுக்கு போனால் வீட்டு வாசலில் என்ன போட்டிருக்கு, அவர் மரித்து போய் வருவார்னு நினச்சாங்க. ஆனால் அவர் இப்போ எப்படி வந்துட்டார், உயிரோடு வந்துட்டார்ல. இது நான் கேட்ட சாட்சி. அந்த சாட்சியோட ஆடியோ கூட என்கிட்ட இருக்கு. வசனம் என்ன செய்கிறது, வெறுமையாய் ஒருபோதும் திரும்பாதில்ல. எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி ஒரு வசனம் இருக்குது. அந்த மாதிரி வசனம் இல்லைன்னா வசனத்தை வாசி. பைபிளில் கூட ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் பேதுரு. யார், எடுத்து வாசிங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமான்னு பாருங்க. பாவியான மனுஷன் அப்படின்னு இருக்கும் பாருங்க. எத்தனை நம்பர் வசனம், நம்பர் என்ன, 8 தானே? லூக்கா 5:8 வாசிங்க பார்க்கலாம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் எல்லாருமே சொல்லுங்களேன், நான். பேதுரு எப்படிப்பட்ட மனுஷன், இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்பாக. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இனிமேல் யாராவது பேதுருவை பற்றி பேசினா, அவன் பாவியான மனுஷன், அவனை பற்றி ஏன் பேசுறீங்க கேட்டுக்கூடாது. இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக பேதுரு யார், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அவனை இயேசு சந்தித்து அவன் தேவை எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். அவன் தேவை என்னது, மீனே கிடைக்கல நைட்டு ஃபுல்லாக. அவர் சொல்கிறாரு, ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட என்னை மதிக்கல. உண்மையிலே அதுதான். இல்லை, மீனவனுக்கு தான் தெரியும் மீன் எங்கே வலை போடணும், எங்கே என்ன பண்ணணும் எல்லாமே தெரியும். ஒரு மீனவனுக்கு தான் எல்லாமே தெரியும். அவரையே ஒரு மீன் கூட என்ன பண்ணல, மதிக்கவே இல்லை. ஒரு மீன் கூட அகப்படல. ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒரு மீன் கூட அகப்படல. நீங்கள் இப்போ தான் ஞானஸ்தானம் எடுத்து திடீர்னு வரீங்க, இங்கே வலையை போடுன்றீங்க. மீனவன் எனக்கு தெரியாதா, எங்கே வலை போட்டால், எந்த டைமில் போட்டால், எப்போ போட்டால் கிடைக்கும்னு எனக்கு தெரியாதா? ஆகிலும் நீர் சொல்படி கேட்கிறேன்னு போட்டபோது வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன் கிடச்சிது. அதுக்குள்ளே நம்ம போவானா, இயேசு பேதுருடைய தேவையை சந்திச்சிட்டாரு. இப்போ பேதுரு பண்ணது தான் ரொம்ப ஆச்சரியம். என்ன தெரியுமா பண்ணார், அத்தனை மீனையும் அப்படியே விட்டார். அத்தனை மீனையும் விட்டுட்டாரு, படகை விட்டுட்டாரு, வலையை விட்டுட்டாரு. இப்போ யார் பின்னாடி போனார், இயேசுவின் பின்னாடி போனார். பாவியான மனுஷன் இப்போ எப்படி மாறிட்டான், நீதிமானாக மாறிட்டான், பரிசுத்தமாக மாறிட்டான். இயேசுனுடைய வசனத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டான். இயேசு ஒரு முறை கேட்குறாரு, என்னை விட்டு நீங்கள் போய்விட மனதாக இருக்கிறீங்களான்னு கேட்டபோது சீஷர்கள்லாம் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் பேதுரு மட்டும் என்ன தெரியுமா சொன்னார், உம்மை விட்டு நான் யாரிடத்தில் போவேன், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே உண்டு. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோவான் ஏதோ ஒரு அதிகாரத்தோட கடைசி 2 வசனத்தில் வரும். யோவான் 6:68 6:67 வாசிக்க பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம். அப்பொழுது இயேசு
12 நோக்கி, நீங்கள் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா? இயேசு 12 பேரை பார்த்து கேட்கிறார், சீஷர்களை பார்த்து, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா? நீங்களும் என்னை விட்டு போறீங்களா? யாரை பார்த்து கேட்குறாரு? யாரை பார்த்து? 12 பேரை பார்த்து கேட்குறாரு. ஆனால் 12 பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணல. யார் தான் ரிப்ளை பண்ணுறது? மறுபடியும் பேதுரு சொல்கிறாரு. சீமோன் பேதுரு இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம் என் கூட, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நான் சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன். நீ இல்லைன்னா இன்னொருத்தர் போடா. கேட்டிருக்கீங்களா நீங்களும்? நான் கேட்டிருக்கேன். இவன் இல்லைன்னா இன்னொருத்தன். எனக்குன்னா வேறு ஆள் இல்லையா? எனக்கு வேறு யாரும் தெரியாதா என்ன? இவன் இல்லைன்னா இன்னொருத்தன் இல்லை. ஆனால் சீமோன் பேதுரு சொன்ன வார்த்தையை பாருங்களேன். ஆண்டவரே, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? இல்லை, டோட்டல் சப்மிஷன். இதுதான். உம்மை விட்டா எனக்கு நாதி இல்லை, உம்மை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை. ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. எவ்வளோ பேர் கேட்டிருக்கீங்க? உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. பேதுரு பாட்டுலாம் பாடல. அவர் கேட்குறாரு, ஆண்டவரே, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? ஒரு காலத்தில் நான் பாவியான மனுஷன்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே. எவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறிட்டார்ல அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அதில் தான் ட்விஸ்டே இருக்குது. இயேசு மதித்த உடனே முதலாவது மீன் பிடிக்க போனது யார் தான்? யார் தான்? யோசிச்சு பாருங்களேன். இந்த மனுஷனுடைய அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை யோசிச்சு பாருங்களேன். என்னது, மரத்துக்கு மரம் தாவற குரங்கு போல பாவியான மனுஷன் என்னை விட்டு போயிடுன்னு சொன்னார். இப்போ இயேசு போய்விட மனதாக இருக்கிறீர்களா கேட்டபோது நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நின்னார். ஆனால் இயேசு மரித்து போனோன்னு முதலாவது மீன் பிடிக்க போனது யார் தான்? யோவான் 21:2 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எடுக்க வேணாம், நீங்கள் அப்புறம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுரு மற்ற 12 சீஷர்கள் எல்லாம் பார்த்து மீன் பிடிக்க போகலாம் வரீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை, மறுபடியும் மீன் பிடிக்க போகிறாரு. அப்புறமும் மறுபடியும் இயேசு வந்து, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை அன்பாக இருக்கிறாயா? பேதுரு 3 தடவை இயேசுவை மறுதலித்து சத்தியம் பண்ணி சபித்து, இவனை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு இயேசுவை திட்ட ஆரம்பிச்சிட்டார். இன்னும் சொல்ல போனால் கெட்ட வார்த்தையில் பேச ஆரம்பிச்சிட்டார். நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. இல்லை, பைபிளில் இல்லாத எந்த ஒரு வார்த்தையும் நான் எக்ஸ்ட்ரா பேச மாட்டேன். பைபிள் சொல்லுது, பேதுரு சத்தியம் பண்ணி சபித்து இந்த மனுஷனை அறியேன்னு சொல்லிட்டாராம். இயேசு மரித்த உடனே மீன் பிடிக்க போயிட்டார். அவ்வளோ பின்வாங்கின மனுஷனை எத்தனை முறை மறுதளித்தாரோ? 3 முறை மறுதளித்தாரோ. இயேசு மறுபடியும் பேதுருவை சந்தித்து, நீ என்னை நேசிக்கிறியா, நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயான்னு 3 முறை கேட்டு மறுபடியும் ஊழியத்தில் திடப்படுத்தினார். திடப்படுத்தினதுக்கப்புறம் பேதுரு வசனத்தை போதிக்க ஆரம்பித்தார். என்னத்தை போதிக்க ஆரம்பித்தார்? இயேசு சொன்ன வசனம். இயேசு சொன்ன வசனம். அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிச்சிருங்க பார்க்கலாம். யோவான் 6:68. ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள். என்ன வசனம்? எனக்கு பிடிச்சதே இதுதான். வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, யாரிடத்தில் போவோம்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே, யாரிடத்தில் போவோம்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. பேதுரு எப்படி சொல்றாரு? நித்திய ஜீவ வசனம். இல்லை, அந்த ஜீவன் டெம்பரரி ஜீவன் இல்லை. நமக்குள்ள இருக்கிற ஜீவன் என்ன ஜீவன்? நமக்குள்ள இருக்கிற ஜீவன் என்ன ஜீவன்? ஒரு நாள் போயிடும்ல. போகாதா? மைக்கேல் ஜாக்சன் ஒருத்தர் இருந்தார். எவ்வளோ பேருக்கு தெரியும்?
அவருக்கு மட்டும்தான் தெரியுது. ஆனால் தெரியுமாண்ணா? சூப்பர். வேறு யாருக்கும் தெரியாதா? ஒலிவியா தெரியாதா உங்களுக்கு? அண்ணா உங்களுக்கு தெரியாதா? மைக்கேல் ஜாக்சன் புகழ்பெற்ற ஒரு பாப் சிங்கர். அம்மா உங்களுக்கு தெரியுமா மைக்கேல் ஜாக்சன்? அம்மாவுக்கும் தெரியும். சரி, அப்போ நான் யாரோ தெரியாத ஆளை சொல்லலை. ஓகே, கதைன்னு எல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மைக்கேல் ஜாக்சன் வந்து புகழ்பெற்ற பாப் சிங்கர். கோடிக்கணக்கான, எக்ஸாஜரேட்லாம் பண்ணல, லட்சக்கணக்கானலாம் இல்லை, கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய ஷோவை பார்க்க வருவாங்க. நிறைய பேர் இப்போ தான் இந்த ஃபோன்லாம், மைக்கேல் ஜாக்சன் செத்து போய் 15 வருஷம் ஆகுது. அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் வச்சுருந்தவங்க, லேப்டாப் வச்சுருந்தவங்கலாம் ரொம்ப அரிது. அவங்க அது வாங்கினதே யாருக்காக தான்? மைக்கேல் ஜாக்சனுடைய பாட்டை பார்க்கணும், கேட்கணும்னு சொல்லிட்டு வாக்மேனு அதெல்லாம் வாங்கி போட்ட காலம் அந்த காலம். அவ்வளோ பெரிய ஃபேமஸான ஒரு ஆள். அவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? நான் சாகாமல் வாழணும். எவ்வளோ வருஷம் என்னால் வாழ முடியுதோ வாழணும். குறைஞ்சது ஒரு 120. எவ்வளோ? நான் சொல்லலைங்க, மைக்கேல் ஜாக்சன் சொன்னதை நான் சொல்கிறேன். குறைஞ்சது ஆசைப்படுறது தான் ஆசைப்படுறாரு. ஒரு 500 1000 ஆசைப்பட வேண்டியதானே? சரி, ஓகே. குறைஞ்சது 120 வருஷமாவது இருக்கணும்னு சொல்லிட்டு பெரிய பணக்காரர். அவர் இடத்துல பாட்டு பாட போனால் கோடிக்கணக்கில், மில்லியன் கணக்கில் கொடுப்பாங்க காசு. ஒரு கான்சர்ட் பண்ணால் அவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வருவாங்க. மைக்கேல் ஜாக்சன் நான் 120 வருஷமாச்சு குறைஞ்சது, அதிகம் எவ்வளோன்னு தெரில, இருக்கணும்னு சொல்லிட்டு அவரை சுற்றி 12 டாக்டர்ஸ், எவ்வளோ? 12 சீஷர்கள் மாதிரி. எவ்வளோ டாக்டர்ஸு? 12 டாக்டர்ஸை வச்சுக்கிட்டு அவர் தங்கியிருந்த வீடு ஃபுல்லாக எவ்வளோ ஆக்சிஜன் தெரியுமா? 100% ஆக்சிஜன். ஹாஸ்பிட்டலில் உடம்பு முடியாமல் ஆக்சிஜன் லெவல் கம்மியானால் தான் மூக்கில் என்ன வைப்பாங்க? ஆக்சிஜன் வைப்பாங்கல்ல. அந்த மாதிரி சில நம்ம வீட்டிலலாம் ஏசி வச்சுருப்போம். சில வீட்டில் என்ன வச்சுருப்பாங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஏசி வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? வீடு ஃபுல்லாகவே ஏசி தான். ஹாலு, பாத்ரூமு, கிச்சனு, பெட்ரூமு எல்லாமே என்னது தான்? சென்ட்ரலைஸ்டு ஏசின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் வீட்டு ஃபுல்லாகவே சென்ட்ரலைஸ்டு ஆக்சிஜன். என்னது? சென்ட்ரலைஸ்டு ஆக்சிஜன். நம்ம மூக்கில் எப்படி ஆக்சிஜன் வைக்கிறாங்க? ஆக்சிஜன் வச்சுட்டு ஒரு லெவல் வைப்பாங்க பார்த்தீங்களா? அந்த லெவல் மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாட்டில் நிறைய பேர் இறந்து போனாங்கல்ல. ஆக்சிஜன் இவ்வளோ தான் சிலிண்டரில் இருக்குது, கம்மியாக தான் வைக்கணும் லெவல், கொரோனா டைம்லலாம். அந்த மாதிரி அவர் வீடு ஃபுல்லாகவே என்னது தான்? 100% ஆக்சிஜன். தூய்மையான காற்றை தான் சுவாசித்தார். நிறைய டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்களே யூடியூப்பில், காலங்காத்தால் ஏஞ்சி வாக்கிங் போங்கப்பா, அப்போ தான் தூய்மையான காற்றை கொஞ்சமாக சுவாசிக்க முடியும். அப்போ தான் அந்த பொல்யூஷன் கொஞ்சம் கீழே என்ன ஆயிருக்கும்? மண்ணெல்லாம் கீழே செட்டில் ஆகிருக்கும். பைக்கு போகாது வராது, மண் கீழே செட்டில் ஆகிருக்கும். அப்போ வாக்கிங் போங்கப்பா. 7 மணிக்கு மேலே எல்லாம் பைக் ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மண் பறக்குது, புழுதி பறக்குது, சுத்தமான காற்றே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் மைக்கேல் ஜாக்சன் கதையே வேறு. அவர் சுவாசித்தது என்னது தான்? 100% ஆக்சிஜன். சுற்றி 12 டாக்டர்ஸு. அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாம் டெஸ்ட் பண்ணி ஹெல்த்தி ஃபுட்டு தான் கொடுத்தாங்க. என்ன ஃபுட்டு? ஹெல்த்தி ஃபுட்டு. நமக்கு தெரிஞ்ச ஹெல்த்தி ஃபுட் என்னது? எங்கள் வீட்டம்மா கொஞ்ச நாளாக எனக்கு வந்து கம்பு, குதிரைவாளி, வேறு என்னம்மா, கேழ்வரகு, அதெல்லாம் சில நேரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் உடம்புக்கு நல்லதான். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, நமக்கு தெரிஞ்ச ஹெல்த்தி ஃபுட் அதுதான் இல்லை. ஆனால் மைக்கேல் ஜாக்சன் என்ன பண்ணியிருப்பார்? வேர்ல்டுலே ஹெல்த்தியஸ்ட் ஃபுட்டு தான் சாப்பிட்டாங்க. சுற்றி 12 டாக்டர்ஸ் எப்போவுமே அவருடைய பிபி, சுகர் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 120 வருஷம் வாழலான்னு பிளான் பண்ணார். எவ்வளோ வருஷம் தெரியுமா வாழ்ந்தார்? 50 கூட டச் பண்ணல, 49. சில நெட்டில் 50ன்னு ரவுண்டாக போடுவாங்க, ஆனால் 49 தான் இல்லை. அவருடைய வாழ்க்கை சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே யார் இடத்தில் போவோம்? நமக்கு இருக்கிற ஜீவன் என்ன ஜீவன் தான்? டெம்பரரி ஜீவன். பகலில் பார்த்து சொல்லுங்கள். ஆமாம், எப்போ வேணால் போயிடும்ல. ஆனால் தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது எப்படி தான் சிருஷ்டித்தார்? ஜீவ ஆத்துமா வானான்னு தான் ஆதியாகமம் 2:7 வாசிக்கிறோம். அந்த ஜீவ ஆத்துமா மனிதன் இழந்து போயிட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் பைபிள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன தான் வருது? ஆத்துமா. சபை முடிஞ்சால் நம்மளும் சொல்லுவோம், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எங்கேயா ஜீவ ஆத்துமா படிச்சிருக்கீங்களா? ஏன்னா என்ன ஆயிடுச்சு? மனுஷனுடைய ஆத்துமாவில் இருந்த ஜீவனை என்ன பண்ணிட்டான்? அவன் இழந்து போயிட்டான். உங்களுக்கு எல்லாம் ஒரு டெஸ்ட்டு, 1 கொரிந்தியர் 15:55 தவிர வேறு எங்கேயாச்சும் ஜீவ ஆத்துமாவை காமிச்சிடுங்க எனக்கு. இல்லவே இல்லை.
ஆதியாகமம் 2:7 இருக்கும், 1 கொரிந்தியர் 15:55 இருக்கும். அதுலேயும் என்ன இருக்குன்னா, முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான். அதுதான் ஆதாமுக்கு அப்புறம் வேற எங்கேயாச்சும் பைபிளில் ஜீவ ஆத்மான்னு நீங்கள் காமிங்க, இருக்கவே இருக்காது. எல்லா இடத்துலையும் என்னதான் இருக்குது? மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா வாஞ்சித்து, தேவனே என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இல்லை, எல்லா இடத்துலையும் ஆத்துமா ஆத்துமா ஆத்துமா, சத்துமாவு மாதிரி ஆத்துமா தான் இருக்கும். என்ன இல்லை? அதில் ஜீவன் இல்லை. ஆனால் அந்த ஜீவன் எங்கே இருக்குது? வசனத்தில் இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் அவர்கிட்ட தான் இருக்குல்ல, யார்கிட்ட போவோம்னு சொல்லிட்டு. ஆனால் இயேசுவை விட்டு மீன் பிடிக்க போனது பேதுரு தான். ஆனால் பேதுருவை மறுபடியும், நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயான்னு 3 முறை கூப்பிட்டு மறுபடியும் தன்னுடைய ஊழியத்துக்கு அழைச்சாரு. வசனத்தை போதிக்க வைத்தாரு, வசனத்தில் ஸ்திரப்படுத்தினாரு. மீன்காரங்க பக்கத்தில் போனால் என்ன ஸ்மெல் வரும்? பார்க் அவென்யூ சென்ட் ஸ்மெல் வருமா? என்ன ஸ்மெல் வரும்? என்ன ஸ்மெல் வரும்? மீன் வாடை தானே வரும். ஆனால் பேதுருவனுடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள்லாம் சுஸ்தமானாங்களாம். அப்போஸ்தலர் 5:17 வாசிக்கிறேன், எடுக்க வேணாம், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை, பேதுருவனுடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்லாம் சுஸ்தமானாங்களாம். இன்னொன்று என்ன தெரியுமா? பேதுருவனுடைய நிழலாவது படணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கட்டில் எடுத்து வந்து ரோட்டில் போடுவாங்களாம். யோசிச்சு பாருங்களேன், பகலில் சூரியன் எங்கே உதிக்கும்? த சன் ரைசஸ் ஆன் த ஈஸ்ட், த சன் ரெஸ்ட் ஆன் த வெஸ்ட். இல்லை, சூரியன் கிழக்கில் உதிக்கும் போது பேதுரு நடந்து போனார்னா அவருடைய நிழல் எந்த பக்கம் படும்? வெஸ்ட்டில் படும். அப்போ இந்த பக்கம் எல்லாம் கட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. பேதுரு லித்தாவுக்கும் சாரோனுக்கும் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது சூரியன் இப்போ எங்கே வந்துடும்? வெஸ்ட்டுக்கு வந்துடும். இப்போ எல்லாரும் கட்டில் எந்த பக்கம் போட்டு வச்சுருப்பாங்க? பேதுரு எடுத்து வாசிச்சிருங்க அந்த வசனத்தை. நான் என்னமோ ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அப்போஸ்தலர் 5:15 பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில், அவன் பேதுரு கை வைக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை. ஆனால் பைபிள் சொல்லுது அவனுடைய நிழலாகிலும் படும்படி சிலர் மேலேயாச்சும் படணும். இல்லை, சில நேரத்தில் வெயில் நிழல் வரும், சில நேரத்தில் என்ன வந்துடும்? நம்ம பாட்டு பாடணும்ல, வெண்மேகமே வெண்மேகமே, அந்த மாதிரி மேகம் வந்து என்ன பண்ணிடும்? நிழலை மறைச்சிடும்ல. அதனால தான் பைபிள் தெளிவாக, பைபிளுடைய வார்த்தைகள்லாம் கவனிங்களேன். சிலர் மேலேயாச்சிலும் படும்படி எங்கே வச்சாங்களா? வீதிகளில் கொண்டு வந்து வச்சாங்களாம். இல்லை, சிலர் மேலேயாச்சும் படணும்னு. மீனுக்கார பேதுரு, மீன் ஸ்மெல் அடிக்கிற பேதுரு இப்போ என்னவா மாறிட்டாரு? கிறிஸ்துவினுடைய வாசனையை வெளிப்படுத்துகிறவராக மாறிட்டார்ல. இப்போ அவர்கிட்ட மீன் ஸ்மெல் வருமா? மறுபடியும் அவர் மீன் பிடிக்க தான் போனார். ஆனால் இப்போ அவர் மேலே என்ன ஸ்மெல் வருது? கிறிஸ்துவினுடைய நற்கந்தம். 2 கொரிந்தியர் 2:13 வாசிக்கிறோம், மரித்தவர்களுக்காகிலும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்காகிலும். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளும் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். நற்கந்தம்னா என்ன தெரியுமா? ஃப்ராக்ரன்ஸ். நற்கந்தம்னா என்னதுமா? வாசனை, சென்ட்டு. இல்லை, நம்ம சில நேரம் சென்ட் அடிச்சுப்போம். நான் கூட காலையில் அடிக்கும்போது ஒளிவியா சொல்லுவாங்க, அம்மா போதும்மா, பைக்கு பின்னாடி உட்கார முடியலம்மா, போதும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சென்ட்டு ஸ்மெல்லு அவங்களுக்கு பிடிக்கல போல். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, ஆனால் பேதுரு எப்படி மாறிட்டார்? கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்குள் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். ஏன்னா பேதுருக்குள்ளே என்ன இருக்குது? நித்திய ஜீவ வசனம் இருக்கிறது. அந்த பேதுருவை ஒரு நாள் ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் எடுத்து பாருங்களேன். அதை மாத்திரம் நம்ம டச் பண்ணிட்டு நம்ம இந்த மெசேஜ் முடிக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் 2வது வசனம் அப்படியே வரிசையா. சபையிலே சிலரை
துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே ஓகே. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கி என்ன பண்ணிட்டான்? கொலை செய்து விட்டான். யார? யாக்கோபை கொலை செஞ்சுட்டான். அடுத்து யாரை பிடிச்சான்? அடுத்த வசனம் வாசிக்க பார்க்கலாம். அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். பிடிச்சிட்டான். ஓகே 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 எக்ஸ்கியூஸ். யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று கண்டு யாரை பிடிச்சான்? யார் பிடிச்சது? ஏரோது ராஜா. இந்த சம்பவத்தை மாத்திரம் கேளுங்களேன், இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஏரோது ராஜா யாரை பிடிச்சிட்டான்? யாக்கோவை பிடிச்சு பட்டயத்தினால கொலை செஞ்சுட்டான். என்ன பண்ணிட்டான்? பட்டயத்தினால கொலை செஞ்சுட்டான். அது யூதருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஏன்னா யூதர்களுக்கு இயேசுவை கொன்றது மாத்திரம் பத்தலை. இப்போ யாரை கொல்லணும்? அடுத்து 12 சீஷர்களையும் கொல்லணும்னு ஆசை அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு யாரை கொண்டுட்டாங்க? இப்போ யூதாஸ் காரியோத்துக்கு 30 வெள்ளிக்காசு கொடுத்து அவனே நாண்டு கொண்டு சேர்த்துட்டான். அடுத்து இப்போ யாக்கோவை பட்டயத்தினால கொண்டுட்டாங்க. இப்போ அடுத்து யாரை கொல்லணும்? பேதுருவையும் பிடிச்சிட்டாங்க. 2 சங்கிலினால் கட்டிட்டாங்க. அப்போஸ்தலர் 12:5 வாசிக்க வேணாம். 2 சங்கிலியில் கட்டிட்டாங்க. 2 போர் சேவகர் இருக்கிறாங்க. பேதுரு என்ன பண்ணுகிறாரு? அப்படியா? அப்போ வாசிச்சுருங்க பார்க்கலாம். ஆமாம், சாரிம்மா, 6வது வசனம்மா. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு வெளியே கொண்டு வரும்படினா என்ன? வெளியே தெரியுமா? வெளியே கொண்டு வந்து கொலை செய்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அதுக்கு முந்தின வசனம் பாருங்கள். பேதுருவை கொலை செய்யலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. என்னைக்கு? அடுத்த நாள் காலையில் என்ன பண்ண போகிறாங்க? இப்போ பேதுருவை கொலை செய்ய போகிறாங்க. அவனை 2 சங்கிலிகளினால் கட்டியாக்க வாசிக்கா கட்டப்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்னு இருக்குதா? என்ன பண்ணி கொண்டிருந்தான்? தூக்கம், சரியான தூக்கம். இயேசு கெத்சமனேல ரத்தத்தின் வேர்வை சொட்ட ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தான்? அந்த பழக்கம். எந்த பழக்கம்? அந்த பழக்கம் இல்லை. இப்போ என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறான்? தூங்கிட்டு இருக்கிறான். பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்கான்? நல்ல தூக்கம். 2 சங்கிலிகள்னால கட்டிட்டாங்க. 2 போர் சேவகர் பக்கத்தில் நிற்கிறாங்க. ஆல்ரெடி யாக்கோபை பட்டயத்தினால கொண்டுட்டாங்க. காலையில் விடிஞ்சா இப்போ யாரை கொல்ல போகிறாங்க? எந்த மனுஷனுக்காச்சும் தூக்கம் வருமா? சாயங்காலம் தண்டல்காரன் வர போகிறான், காசு கேட்க போகிறான், என்ன பண்ணலான்னு நினச்சா நமக்கு என்ன ஆகும்? சமாதானம் போயிடுது இல்லை? இல்லை, ஒலிவியாவுக்கு 2 நாள் கழித்து பிறந்த நாள். 1/2 கிலோ கேக்கு வாங்கலாமா, 1 கிலோ கேக்கு வாங்கலாமா, கையில் எவ்வளோ காசு இருக்குது, என்ன பண்ணலான்னு எனக்கு ஒரு என்னது கலக்கம்னே வச்சுக்கலாம். எனக்கு கலக்கம்லாம் இல்லை. தேவன் சந்திப்பார்னு எனக்கு விசுவாசம் இருக்குது. சும்மா சொல்கிறேன். இல்லை, நம்மளுக்கு தூக்கம் வருமா? வராதில்ல. அடுத்த நாள் விடிஞ்சா என்ன பண்ண போகிறாங்க? பேதுருவை கொல்ல போகிறாங்க. ஆனால் பேதுரு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு? அதுவும் பக்கத்தில் 2 பேரும் நிற்க வச்சுக்கிட்டு இல்லை, 2 கையும் சங்கிலிகளால் மாட்டியிருக்கிறாங்க. எப்படி ஒரு மனுஷனால் தூங்க முடியும்? அதுதான் சமாதானம். அதுதான் தேவன் தருகிற சமாதானம். உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான். சகரியா 2:8 வாசிக்கிறோம்ல, அந்த வசனத்தை அவர் உறுதியாக பிடிச்சிட்டு இருந்தார். பூரண சமாதானம் என்பது அதுதான். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்குற 3 கிஃப்ட் இருக்குது. இது மாத்திரம் கவனிங்களேன். 3 கிஃப்ட் பகலில் பார்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். கிஃப்ட்டுன்னோட தான் ஞாபகம் வருது. ஜெயமணி அக்காவுக்கு நான் ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும். போன மாதம் நான் சொல்லியிருந்தேன், மறந்துட்டேன். அம்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. போன மாதம் நான் கேள்வி கேட்டபோது அவங்க கரெக்டாக பதில் சொன்னாங்க ஒரு வசனத்தை. ஆமாம், சரி, ஓகே. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்குற விலை மதிப்பில்லாத 3 கிஃப்ட் இருக்குது. என்ன கிஃப்ட்டு? ஃபஸ்ட்டு நீங்கள் கையில் வச்சுருக்கிற வசனம். அது சாதா வசனம் இல்லை. என்ன வசனம் அது? நித்திய ஜீவ வசனம். அதை சும்மா தூக்கிட்டு வரக்கூடாது, அதை கையில் பிடித்து கொள்ளணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு,
ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். பிலிப்பியர் 2:14 வாசிக்கிறோம்ல, எடுத்து வாசிக்க வேணாம். நீங்கள் வாசிக்கிறீங்களா யாராச்சும்? பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு என்ன வசனத்தை பிடித்துக்கொண்டு? ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். வசனத்தை பிடிச்சு கொண்டா எப்படி தான் பிரகாசிப்போம்? சுடர்களை போல. இல்லை, பேதுரு வசனத்தை பிடிச்சிட்டு கொண்டாரு. தேவன் கொடுக்குற, நம்ம வாழ்க்கையில் கொடுக்குற 3 கிஃப்ட். முதல் கிஃப்ட் என்னது? வசனம், அதை பிடிச்சிக்கணும். அடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். தேற்றரவாளன் சகல சத்தியத்துக்குள்ளாக உங்களை நடத்துவார்னு யோவான் 16:13 வாசிக்கிறோம்ல. பரிசுத்த ஆவியானவர் செகண்ட் கிஃப்ட். மூணாவது கிஃப்ட் என்னது? சமாதானம். அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லை, இந்த உலகத்தில் போயிட்டு எல்லாத்தையுமே வாங்கிடலாம். என்ன வாங்கலாம்? காசு இருந்தால் என்ன வாங்கலாம்? எல்லாத்தையும் வாங்கிடலாம். இல்லை, ரஜினிகாந்தையே காசு இருந்தால் நம்ம வீட்டு வாசலுக்கு முன்பாக கூட்டின்னு வந்து டான்ஸ் ஆட வச்சிடலாம். அம்பானி அதான் பண்ணார்ல. அம்பானி தன்னுடைய பையனோட வெட்டிங்கில் என்ன பண்ணார்? ரஜினியை கூட்டின்னு வந்து முன்னாடி பார்த்தீங்களா அந்த வீடியோவை? அண்ணன் மட்டும் பார்த்துருக்குறாரு. இல்லை, காசு இருந்தால் என்ன பண்ணலாம்? ரஜினி படத்தில் தான் நடிப்பார். ரஜினியை கூப்பிட்டு வந்து என்ன பண்ண வச்சிட்டாங்க? வீட்டு வாசலில் டான்ஸ் ஆட வச்சிட்டாங்க. பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் வாங்கலாம். ஆனால் எதை வாங்க முடியாது? சமாதானத்தை மற்றும் எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் என்ன பண்ண முடியாது? வாங்க முடியாது. அதனால தான் இயேசு யோவான் 14:27 சொல்கிறாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தரேன். இன்றைக்கி சமாதானம் இல்லாமல் எவ்வளோ பேர் சாவறாங்க தெரியுமா? ரீசெண்டாக நியூஸில் பார்த்தேன். ஒரு கர்ப்பிணி பெண் சமாதானம் இல்லை குடும்பத்தில். தண்ணியில் இல்லை, பாலில் இந்த கிளாஸ் இருக்குல்ல, முகம் பார்க்குற கண்ணாடி, அந்த கண்ணாடியை மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த பாலில் கலந்து குடிச்சிட்டாங்க. அவங்களும் செத்துட்டாங்க. அவங்க வயிற்றில் இருந்த எதனால்? சமாதானம். இன்றைக்கி சமாதானம் இல்லாமல் எவ்வளோ பேர் தூக்கு போட்டுன்னு சாவுறாங்க. நீட் எக்ஸாம் ரிசல்ட் நாளைக்கு. இன்றைக்கி ஒரு பொண்ணு தூக்கு போட்டு இறந்து போயிட்டா. அடுத்த நாள் நீட்டில் அவள் பாஸ் பண்ணிட்டா. சமாதானம் இல்லை. பாஸ் ஆவானா ஃபெயில் ஆவானா, ரிசல்ட் வந்தால் என்ன பண்ணுவாங்க? அந்த சமாதானத்தை கொடுக்குறவர் தான் யார்? தேவன். யோசிச்சு பாருங்களேன். அடுத்த நாள் காலையில் எழுந்தால் பேதுரு என்ன பண்ண போகிறாங்க? இப்போ என்ன பண்ண போகிறாங்க? கொலை செய்ய போகிறாங்க. ஆனால் பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இதுதான் தேவனுடைய சமாதானம். இந்த சமாதானம் நமக்குள்ளாக இருக்குதா? இந்த சமாதானம் நமக்குள்ளாக இருக்குதா? யோசிச்சு பாருங்களேன். அன்னைக்கு சாராளை பார்த்து இந்த கதையை கேளுங்களேன். சாராளுக்கு எவ்வளோ வயசு தெரியுமா? 89 வயசு. எவ்வளோ வயசு? 89 வயசு இருக்கும்போது அபிமலேக்குன்னு ஒரு ராஜா பார்த்து சாராள் அழகாக இருக்கிறான்னு. யாராச்சும் 89 வயசு கிழவியை பார்த்து அழகாக இருக்கிறேன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க? பைபிளில் உண்மையிலே தேவனுடைய மனுஷிக்கெல்லாம் அவ்வளோ கலையாக இருந்திருக்காங்க போல். நான் இது படிக்கும்போது தான் நம்புகிறேன். அந்த சாராளை பார்த்து அவள் அழகுள்ளவளாக இருக்கிறாள்னு கண்டு சாராளை அடையணும்னு யார் நினச்சா? அபிமலேக்குன்னு ஒரு மனுஷன், ஒரு ராஜா நினச்சான். ஆதியாகமம் 20வது அதிகாரத்தில் இதை வாசிக்கலாம். நம்ம எடுத்து வாசிக்க வேணாம், பக்கத்தில் எங்கள் வீட்டம்மா வந்து நின்ட்டாங்க. இல்லை, அந்த ராஜா நினச்சான். ராஜா நினச்சோன்னு தேவன் என்ன தெரியுமா பண்ணார்? நைட் அபிமலேக்கிட்ட போயிட்டு, நீ சாராளை தொட்ட நீ சாவ, நீ சாராளை தொட்டனா நீ கண்டிப்பாக சாவ. ஏன் தேவ மனுஷன்? அதெல்லாம் ரெண்டாவது தான். என்ன தெரியுமா? சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு. ஆபிரகாம்னால பிள்ளை பெற முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டான். பைபிள் அதுதான் சொல்லுது. ரோமர் 4:17 சாராளின் கர்ப்பம் செத்து போயிட்டு, ஆனால் ஆபிரகாம் அதெல்லாம் என்னல விசுவாசிச்சான் தான் பைபிளில் இருக்குது. இப்போ சாராளின் கர்ப்பம் செத்து போயிடுச்சு. அடுத்த வருஷம் சாராளுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னா உள்ளே இருக்கிறது என்னது? சாராளின் வயிற்றுக்குள்ளாக இருக்கிறது என்னது? வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. இப்போ நீ போய் சாராளை தொட்டனா என்ன? நீ என்ன பண்ணுவ? நீ செத்துருவ. ஏன்னா சாராளுக்குள்ளே இருக்கிறது என்னது? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். வாசிச்சாதான் உங்களுக்கு விளங்கும். ஆதியாகமம் 21.
யாரை எடுத்துட்டீங்களா வசனம்? மூணாவது வசனம். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி 23 நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவன் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே அப்படின்னா. கடைசி வசனம் வாசிங்க பார்க்கலாம் அந்த அதிகாரத்தில். ஓகே, அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும். ஓகே 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 அதுக்கு அடுத்த வசனம், அடுத்த அதிகாரத்தில் அடுத்த வசனம் வாசிங்கன்னா சாராள் ஈசாக்கை பெற்றாள் அப்படின்னு இருக்கும். தேவன் சொல்லியபடியே கடாட்சமானான்னு இருக்கும். அப்போ அபிமெலேக்கு சாராளை விரும்புகிற போது, சாராளை தொட முயன்ற போது, சாராள் வயிற்றில் இருந்து என்னது? வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அது ஆபிரகாம்னால உண்டானதில்லை. ஏன்னா என்ன காரணம்? ஆபிரகாம் கர்ப்பம் செத்து போயிற்று, ஆபிரகாம் வயது சென்றவன் ஆயிட்டான். இப்போ சாராள் வயிற்றுக்குள்ள என்ன இருக்கிறது? வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு இருக்கிறான். இப்போ நீ தொட்டனா நீ செத்த அப்படின்னு தேவன் சொல்லிட்டார். வேற யாருக்கிட்டையும் இப்படி சொன்னதில்லை. தாவீது பத்சேபாலை தொட்டதுக்கு அப்புறம் கூட தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ இதுக்கு மேலே இன்னும் கேட்டிருந்தாலும் நான் கொடுத்துருப்பேனே, என்கிட்ட நீ கேட்டிருக்கலாமேன்னு தான் சொல்றாரு. ஆனால் இந்த அபிமெலேக்கு ராஜா கிட்ட சொல்றாரு, நீ தொட்ட நீ செத்த. ஏன்னா உள்ள இருக்கிறது என்னது? வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. இந்த வாக்குத்தத்த வசனம் நமக்குள்ள இருந்தா நம்மளை யாராச்சும் தொட முடியுமா? இந்த வாக்குத்தத்தத்தின் வசனம் நமக்குள்ளாக இருந்ததுன்னா நம்ம யாராச்சும் தொட முடியுமா? அப்போ ஏன் நம்மளுக்கு அவமானம் வருது? அப்போ ஏன் நம்மளுக்கு வெட்கம் வருது? அப்போ ஏன் நம்மளுக்கு தலை குனிவு வருது? அப்போ இந்த வசனத்தை வாசிக்க வேண்டிய பிரகாரம் நம்ம வாசிக்கல. இந்த வசனத்தை விசுவாசிக்க வேண்டிய பிரகாரம் நம்ம விசுவாசிக்கல. இல்லை, அடுத்த நாள் சாவ போகிறான், ஆனால் அதுக்கு முந்தின நாள் நைட் என்ன பண்ணிட்டு இருக்கான்? பேதுரு தூங்கி கொண்டு இருக்கிறான். இன்னொரு இடத்துல யோபு கிட்ட வேலைக்காரங்க வந்து சொல்கிறாங்க, ஐயா உங்கள் பசங்க இறந்துட்டாங்க ஐயா. 3 பொண்ணுங்க 7 பசங்க என்ன ஆயிட்டாங்க? இறந்துட்டாங்க. இன்னொரு வேலைக்காரன் இன்னொரு இடத்துலேருந்து வந்து சொல்கிறான், ஐயா உங்கள் ஆடெல்லாம் இறந்துச்சியா. இன்னொரு வேலைக்காரன் சொல்கிறான், ஐயா உங்கள் மாடுலாம் இறந்துச்சியா. இன்னொரு வேலைக்காரன், ஐயா உங்கள் கழுதெல்லாம் இறந்துச்சியா. ஐயா உங்கள் ஒட்டகம்லாம் இறந்துச்சியா. யோபு என்ன தெரியுமா சொன்னார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிசாசு மறுபடியும் யோபு அடித்தான். யோபு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்கள் வந்தது, கொப்பளம் வந்துச்சு. அப்பையும் யோபுவோட மனைவி யோபுவை பார்த்து சொல்கிறாங்க, என்ன தெரியுமா சொல்கிறாங்க? தேவனை தூஷித்து செத்து போயிடுறா நீன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? கட்டின மனைவி. இல்லை, நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, தொட்டு தாலி கட்டின புருஷன். 10 பிள்ளைங்க பெற்றிருக்காங்க. அந்த மனைவி என்ன சொல்கிறாங்க? எவ்வளோ பிள்ளைங்க பெற்றிருக்காங்க? 10 பிள்ளைங்க. எல்கானா அண்ணாலை பார்த்து சொல்கிறாரு, அண்ணால் அழுவுறதை பார்த்து தாங்க முடியல எல்கானாக்கு. இப்படியும் ஒரு கப்பல் பைபிளில் இருக்குல்ல. இந்த மனைவி என்ன சொல்கிறாங்க? தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்கிறாங்க. அங்கே எல்கானா அண்ணால் அழுவுறதை பார்த்து தாங்க முடியாமல் 10 குமாரரை பார்க்கல நான் அதிகம் இல்லை உனக்கு, ஏன் அழற? என் செல்லமே ஏன் அழற? என் தங்கமே ஏன் அழறன்னு ஒரு கணவர் கேட்குறாரு. இந்த இடத்துல ஒரு மனைவி சொல்கிறாங்க தேவனை தூஷித்து. ஆனாலும் யோபு என்னதான் சொல்கிறாரு? கர்த்தர் கொடுத்தார், எல்லாமே போயிடுச்சு. யோபுக்கு இருந்த எல்லாமே போயிடுச்சு. தெற்கத்தி புத்திரர்களுக்குள்ளே பெரிய சீமானா இருந்த யோபு ஒரு நிமிஷத்தில் எல்லாம் அழிஞ்சிருச்சு. பிபி வரல, சுகர் வரல, ஹார்ட் அட்டாக் வரல, கொலஸ்ட்ரால் வரல, வேற என்னென்னலாம் நோய் இருக்கோ எல்லாமே வரல. என்னதான் வருது வாயில்? ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தருடைய வசனம். யோபு 28:3 வாசிக்கிறோம், அவருடைய தீபம் வாசிக்க பார்க்கலாம், வாசிச்சு முடிச்சிடலாம். என்னது 29:3? மன்னிச்சு கொள்ளுங்க, யோபு 29:3. அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால். இல்ல, யோபுக்குள்ளாக என்ன இருந்தது? தேவனுடைய தீபம், அவருடைய வெளிச்சம். வெளிச்சம்னா என்னது?
சங்கீதம் 119 105 வாசிக்கிறோம்ல, அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் இல்லை. இன்னொரு இடத்துல யோபு சொல்கிறாரு, யோபு 23:12 நினைக்கிறேன், அவருடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்கவில்லை. 23:12 தானே? படிங்க. பின் வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும். சாப்பாடு ஃபர்ஸ்டா வசனம் ஃபர்ஸ்டா? நமக்கு சோறு முக்கியம் இல்லை, அப்புறம் பசிக்கும் இல்லை நமக்கு. ஆனால் யோபு சொல்கிறாரு பாருங்களேன், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அவருடைய வாயின் வார்த்தைகளை நான் அதிகமாக, வசனத்தை அதிகமாக காத்து கொண்டேன். அதனால தான் அவரை விட்டு என்ன போனாலும் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரல, பிபி வரல, சுகர் வரல, கொலஸ்ட்ரால் வரல, வேறு என்னென்னலாம் இருக்குது, எதுவுமே வரல. என்ன தான் வருது? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்றைக்கி பேதுரு, மீன்கார பேதுரு, மீன் வாசனை தான் வரும். ஆனால் இப்போ என்ன வாசனை வருது? கிறிஸ்துவின் நற்கந்தம். ஏன்னா பேதுரு யாருக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாரு? இயேசுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கி இங்கே எவ்வளோ பேர் இயேசுக்கு பின்னாடி போக போகிறீங்க? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு எவ்வளோ பேர் அவருக்கு பின்னாடி போக போகிறீங்க? நீங்கள் அவருக்கு பின்னாக போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்னவா மாறிடுவீங்க? நற்கந்தமாக, இல்லை நற்கந்தமாக மாறிடுவோம். உன்னத பாட்டு 4:17 வாசிக்கிறோம்ல, வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடியை என் தோட்டத்தில் வீசு, என்னுடைய நேசர் வந்து தமக்கு அருமையானதை புசிப்பாராக. நாம் அவருடைய நற்கந்தமாக, வாசனையாக மாறப்போகிறோம். எல்லாம் ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி. என்னை உங்களுடைய வாசனையாக மாற்றுங்கப்பா, ஒரு நற்கந்தமாக மாற்றுங்கப்பா. நானும் பேதுருவை போல உமக்கு பின் செல்ல ஆயத்தமாக இருக்கிறேன். ஜீவ வசனத்தை கையிலே பிடித்து கொண்டு நானும் பேதுருவை போல உம்மை பின்பற்றுகிறேன்னு சொல்லலாமா? பூவின் நற்கந்தம் வீசும் சோலையாயினும், நல்ல தண்ணீரோடும் பள்ளத்தாக்கிலேயும், இயேசுநாதர் பின் சென்றே மோட்சம் நாடுவேன், விண்ணில் தூங்கிடம் நோக்கியோடு. என்னோட சேர்ந்து, பூவின் நற்கந்தம் வீசும் சோலையாயினும், நல்ல தண்ணீரோடும் பள்ளத்தாக்கிலேயும், இயேசுநாதர் பின் சென்றே மோட்சம் நாடுவேன், விண்ணில் சூடும் கிரீடம் நோக்கி ஓடுவேன். ஒன் மோர் டைம். பூவின் நற்கந்தம் வீசும் சோலையாயினும், நல்ல தண்ணீரோடும் பள்ளத்தாக்கிலேயும், இயேசுநாதர் பின் சென்றே மோட்சம் நாடுவேன், விண்ணில் சூடும் கிரீடம் நோக்கி ஓடுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். எவ்வளோ பேர் சொல்லுங்க? பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதை எல்லாம் செல்லுவேன். அப்பா, பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதை எல்லாம் கரங்களை தட்டி ஒரே ஒரு முறை. பூவின் நற்கந்தம் வீசும் சோலையாயினும், நல்ல தண்ணீரோடும் பள்ளத்தாக்கிலேயும், இயேசு லிரிக்ஸ் போடுங்க. மோட்சம் நாடுவே, விண்ணில் சூடும் கிரீடம் நோக்கியோடு. ஒன் மோர் டைம் சொல்லலாமா? பூவின் நற்கந்தம் வீசும் சோலையாயிரும். ஓகே, ஒரே நிமிஷம் இருங்களேன். 1 2 3 1 2 3 கிளாப் பண்ண போகிறோம். நான் 1 2 3 சொல்ல பண்ண பார்க்கலாம். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. பூவின் நற்கந்தம் வீசும் சோலையாயினும், நல்ல தண்ணீரோடும் பள்ளத்தாக்கிலேயும். வெரி குட். இயேசுநாதர் பின் சென்றே மோட்சம் நாடுவேன், விண்ணில் சூடும் கிரீடம் நோக்கி ஓடுவேன்.
பூவின்னர் கந்தம் வீசும் சோலையாயினும் நல்ல தண்ணீரோடும் பள்ளத்தாக்கிலேயும் என்னை சுனாதர் பின் சென்றேகி மோட்சம் நாடுவே விண்ணில் சூடும் கிரீடம் நோக்கி ஓடுவேன் பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லும் வாய்களை திறந்து பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே இயேசு காட்டும் பாதை எல்லாம் செல்லும். ஒன் மோர் டைம் சொல்லலாமா? பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே எங்கேயும் எப்போதும். வெரி குட். பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே இயேசு காட்டும் பாதை எல்லாம் செல்லுவேன். Follow, follow, I will follow Jesus. Anywhere, everywhere, I will follow him. Follow, follow, I will follow Jesus. Everywhere he leads me, I will follow. பின் செல்வேன், பின் செல்வேனே. எவ்வளவு பேர் ஒரு அறிக்கையா சொன்னீங்க? எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன், பின் செல்வேனே மீட்பர் பின் செல்வேனே இயேசு காட்டும் பாதை எல்லாம் செல்லுவேன். எல்லா கண்களை மூடி ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு, அந்த வசனத்தை பிடித்து கொண்டு நான் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக மாறப்போகிறேன். எவ்வளோ பேர் ஒரு அறிக்கையாக சொல்கிறீங்க? நான் இயேசுவுக்கு நற்கந்தமாக மாறப்போகிறேன். என்னுடைய பழைய வாசனை எல்லாம் போதும், இனிமேல் நான் கிறிஸ்துவின் நற்கந்தமாக மாறப்போகிறேன். வேதம் சொல்லுகிறது சர்வத்தையும் அவருடைய வசனம் தாங்குகிறதாம். எபிரேயர் 1:2 வாசிக்கிறோம். சர்வத்தையும் தாங்குகிற வசனம் உங்களை தாங்காதா? என்ன தாங்காதா? உங்களுடைய பிரச்சனைகளை தாங்காதா? நிச்சயமாக தாங்கும். அவருடைய வசனம் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாதுன்னு பைபிளில் வாசிக்கிறோம்ல. அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம பிடித்து கொண்டு, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் சுடர்களை போல நம்ம பிரகாசிக்க போகிறோம். எல்லா வாய்களை திறந்து அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் சொல்லலாமா? இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா, இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு. நித்திய அந்த ஜீவனுள்ள வசனம் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் அப்பா, எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் அப்பா. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவிலிருந்து விடுவிக்கிறார்னு சங்கீதம் 107:20 வாசிக்கிறோம்ல. வசனம் ஒரு மனிதனுக்கு ஜீவனை தருகிறது. எங்கள் வாழ்க்கையிலும் அப்பா இந்த வசனம் கிரியை செய்யட்டும். இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்க, இந்த வசனத்தை நாங்கள் நேசிக்க, இந்த வசனத்தை நாங்கள் தினமும் வாசித்து எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லைன்னு சங்கீதம் 119, 165 வாசிக்கிறோமே. மிகுந்த சமாதானத்தை தாங்கப்பா. உங்களுடைய வசனத்தை நாங்கள் இரவும் பகலும் தியானித்து அதை நாங்கள் வாசிக்க, அதை நாங்கள் கை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எப்படி சாராள் மேலே அபிமெலேக்கு கையை வச்சா அவன் செத்தான்னு சொன்னீங்களோ, அதே மாதிரி எங்களுக்குள்ளாக ஒரு வாக்குத்தத்தத்தின் வசனம் இருக்கிறது. எங்கள் மேலே யாரும் கை வைக்கக்கூடாது. உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறான்னு வாசிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆளுகை செய். நாங்கள் சிறுகணும், நீங்கள் உயர்ந்திருப்பீரா. எங்களுடைய வாயின் வார்த்தை, எங்களுடைய இருதயத்தின் தியானங்கள் உமக்கு முன்பாக பெரிதியாக இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தினமும் என்ன பண்ணணும்? வேதத்தை வாசிக்கணும். ஆமாம், புதன்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு முடிஞ்சால் கூடுமானால் வர பிரயாசப்படுங்க. ஏன்னா அதில் இன்னும் நிறைய இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் நம்ம தியானித்து போகிறோம். கர்த்தர் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. தேங்க்யூ ஸோ மச்.